தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி, திமுகவினர் பணம் சம்பாதிக்க மாநிலத்தையே சுரண்டிக் கொண்டு இருக்கின்றனர் என்று அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுகவினர் பணம் சம்பாதிக்க மாநிலத்தையே சுரண்டிக் கொண்டிருக்கின்றனர் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் சுரேஷ்குமார் வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், சொல்லுங்க. தற்பொழுது அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுகவினுடைய கொள்ளை தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கோவையில் கனிம வளம் கடத்திய 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டது மதுக்கரை நகராட்சி திமுக நிர்வாகியுடைய மகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் வெளியான பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் இதற்கான கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவம் முதலில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கோவை மதுக்கரை அருகே திருமலையம்பாளையம் பகுதியில் 2 லாரிகளில் கனிம வளங்கள் கொள்ளை அடிப்பதாக அதிகாரி சந்தியா ஆண்டனி தலைமையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 டிப்பர் லாரிகளை மடக்கி பிடித்து சோதனை ஈடுபட்ட போது அந்த லாரிகளில் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக 6 யூனிட் கற்கள் ஒவ்வொரு டிப்பர் லாரிகளும் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அந்த லாரிகளை ஓட்டு வந்த ஓட்டுநர்கள் திடீரென தப்பி ஓடினர். இது தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் மதுக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். விசாரணையில் கோவை மதுக்கரை நகராட்சி திமுக தலைவர் நூர்ஜஹான் நாசர் என்பவரது மகன் ஷாருக் கான் சட்டவிரோதமாக கனிம வள கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர்களையும் உரிமையாளர் ஷாருக் கானையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கண்டன அறிக்கையில் அனுமதியின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோயம்புத்தூர் மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் திருமதி நூர்ஜஹான் அவர்களது மகன் திரு ஷாருக் கான் என்பவருக்கு சொந்தமான 2 டாரஸ் லாரிகள் கோயம்புத்தூர் மாவட்ட கனிம வளத்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மாநிலம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முழுக்க திமுகவினால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோவதோடு தமிழக மக்களுக்கு தேவைப்படும் கட்டிடப் பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது எனவும் இதனால் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். திமுகவினர் பணம் சம்பாதிக்க மாநிலத்தையே சுரண்டி கொளுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் திமுக அரசு வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கனிம வள கடத்தலில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் சிக்கியது 2 மட்டுமே. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி என கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கும் இந்த கையாளாகாத திமுக அரசு என தனது கண்டன அறிக்கையில் பாஜக மாநில தலைவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கனிம வள கொள்ளை தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் கண்டன பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை தந்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.